அதுக்கப்புறம் வெந்தயம், கருஞ்சீரகம். இந்த கருஞ்சீரகம், வெந்தயம் இதெல்லாம் அரைச்சி ஃபில்டர் பண்ணி பேக் போட்டும் வந்து நம்ம வாரத்தில் 2 டைம் குளிக்கலாம். அதுவும் ரொம்ப நல்லது தான். இது கூட கொஞ்சம் தேங்காய் வச்சுட்டு அதையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். இந்த ஐட்டத்தில் தேங்காயும் சேர்த்து அரைச்சிங்கன்னா இன்னும் முடி நல்லா க்ரோத்தாக இருக்கும். நான் தேங்காய் எண்ணெயில் வந்து ஆயில் காய்ச்சினதுனால இதில் தேங்காய் ஆட் பண்ணல. இப்போ இதை வச்சு ஆயில் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் வந்து என்னோட இப்போ நல்ல ஒரு கனமான பாத்திரம் வச்சுக்கலாம். வந்து நல்ல கெட்டியாக திக்காக இருக்கிற ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். இதில் வந்துட்டு நான் ஒரு ஆயில் ஊற்றிக்கிறேன். நல்ல செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் தான். இது நல்லா சூடாகும் போது இந்த பொருள் எல்லாமே நம்ம அப்படியே போட்டுடலாம். நெல்லிக்காய் வந்து கொஞ்சம் மசிச்சு வச்சுருக்கேன். இது வந்து ஆயில் வந்து நல்லா சூடாகும். இப்போ இந்த பாத்திரம் ஏன் நல்ல கனமான பாத்திரம் வேணும் அப்படிங்கிறேன்னா, நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் இந்த பொருள்லாம் இருக்கும்போது கொஞ்சம் எண்ணெய் வந்து கொஞ்சம் நேரம் சூடாக இருந்துச்சு அப்படின்னா அந்த பொருளோட இதெல்லாமே நல்லா அந்த சாரெல்லாம் இறங்கும் அப்படிங்கிறதுக்காக தான். இப்போ நான் 2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், ஒரு 2.5 டேபிள் ஸ்பூன் கருஞ்சீரகம் போட்டிருக்கேன். நான் வந்து நெல்லிக்காய் வந்து கட் பண்ணி அதை கொஞ்சம் 1-2 மசிச்சு வச்சுருக்கேன். கூடவே வந்து கொஞ்சம் ஆலோவேரா க்ளீன் பண்ணி வச்சதையும் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் இந்த முருங்கைக்கீரை, கருவேப்பிலை, செம்பருத்தி பூ, செம்பருத்தி இலை, வேப்பிலை எல்லாத்தையும் அப்படியே போட்டுறேன். இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா ஆயில் வந்து கலர் சேஞ்சே ஆகாதுங்க. லைட்டாக இந்த செம்பருத்தி பூவில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு நீல கலரில் வந்துடும். அதுக்கப்புறம் நல்லா மொறுமொறுன்னு அது வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஆயிலை வந்து ஆஃப் பண்ணி நல்லா ஆற வச்சிடலாம். இப்போ எங்கள் பாப்பாவோட ஹேர் பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் ஹேர் ஃபால் ஆகுது சம்மர் அப்படிங்கிறதுனால ரொம்ப லென்த்தாக அழகாகவும் இருக்கும். முடி லென்த்தாக வச்சுக்கணும், அழகாக இருக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பர் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.